ஸோ மச். அடுத்ததாக வந்துட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படின்னா வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் வந்து இவர் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்டே உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஒரு பர்சன் சார். என்னோட பாஸ், எப்போதுமே என்னோட பாஸ் பிரதீப் மில்ராய் பீட்டர். என் வீட்டில் சொன்னேன் சார், நான் இந்த மாதிரி போயிட்டு ஹோஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் போது, உனக்கு என்ன தெரியும், நீ வந்து இது வரைக்கும் ஒரு சும்மா ஒரு குட்டியாக ஒரு ஸ்டேஜில் கூட ஏறி பேசுறது நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது, நான் பிரதீப் சார் கிட்ட போய் சார், நான் அப்போ ஒரு 19 வயசு இருக்கும் சார், எனக்கு ஆங்கரிங் பண்ணணும் சார் அப்படின்னும் போது அவர் பார்த்துட்டு பண்ணுவியா அப்படின்னு, பண்ணுவேன் சார், சரி ஓகே கலக்க போகுது யாரு அப்படின்னு ஒரு ஷோ கொடுத்தாரு. ஸோ அங்கேருந்து இப்போ பிக் பாஸ் வரைக்கும் அவர் கொடுத்தது தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன், இத்தனை பேரோட அன்பை சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு மக்கள்கிட்ட ஒண்ணு தான் சொல்லணும். இந்த உலகம் ஜெயிச்சவன் சொன்னாதான் கேட்கும் அப்படின்றத நம்ம கேட்டிருப்போம். ஜெயிக்கணும்னு நினைச்சு ட்ரை பண்றவங்க சொன்னாலும் கேட்கும்னு நீங்க புரிஞ்சுக்க ரொம்ப பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வெளியில போகும்போது நினைச்சேன், மக்களுக்கு புரியுமா நான் வந்து இதை ஏன் பண்ணியிருக்கேன்னு, புரியுமா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல நினைப்பாங்க, கம்னு வீட்லயே இருந்திருக்கலாம்ல, நீ ஏன் வந்து ஓடுற, உனக்கு அதில் 15 வாரம் ஓட்டு போட்டிருக்கோம், நீ ஏன் இப்படி பண்றேன்னு